வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வாக்கு வளமளிப்பான், வாழும் வகையளிப்பான், தன்முகத்தான் காக்கும் வந்த தும்பிக்கை ஆண்டவனை, தூய விநாயகனை நம்பி கை கூப்புவோம் நாம். எல்லாம் வல்ல எம்பெருமாள் பேரருள் பெருங்கருணையாளை திருசூலம் மயில்வரி பாலமுருகன் காலடியில் என்னை இருக்க வைத்த அந்த கருணைக்கும் தலைவணங்கி நமஸ்கரித்து தண்டனைத்து வணங்குகிறேன். இந்த திருக்கோயில் மென்மேலும் வளர வேண்டும். இதற்கு தூண்டுகோலாகவும் நெம்புகோலாகவும் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் அந்த ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஒற்றை தீக்குச்சியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கங்கள். அதாவது விடிகிற வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அறியாமைன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வரலாறு படைக்க போகக்கூடிய இடம் இது. இந்த உழைப்பாளி நகர மக்களால் இந்த இடம் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய இடமாகக்கூடியது. சித்தர்கள் நடமாடக்கூடிய இடம். பெரிய மகான்கள் ஆசீர்வாதம் பெற்ற மயில்வலி பாலமுருகன் இருக்கும் ஸ்தலம். இந்த ஸ்தல குமாரனுடன் பிரவாகம் மிகப்பெரியது, அளவிடற்கரியது. இந்த மக்கள் உழைப்பாளி நகர மக்களின் விடாமுயற்சியின் விளிம்பில் தான் வீழாத வெற்றி சொத்தாகும், சொந்தமாகும், வசமாகும். அதனால் மனதார போராடுங்கள். இந்த கோவில் நிலைக்க வேண்டும், நீடித்த வளர்ச்சி பெற வேண்டும். எத்தனையோ பக்தர்களுக்கு அவர்களுடைய பிரார்த்தனைகள்லாம் வலுவான நம்பிக்கையை ஆதரித்து பகவான் அருள் புரிய வேண்டும். பொதுவாக வேகமாக நடக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு தொலை தூரம்லாம் கூட நடக்கிற தூரம் தான் சொல்லுவாங்க. அந்தமாரி இந்த முருகப்பெருமானை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயம் அந்த அனுபவம் அவங்க பேசும். தலையெழுத்தை மாற்றக்கூடிய பகவான் இது. எப்படி மார்க்கண்டேயன் 16 வயசு தான், ஆனால் சிவனை கட்டி பிடிச்சிட்டவங்க திருடமுருகல்ல இது திருடு. அந்த இடத்துல பகவான் அவர் எல்லைக்கு வந்துட்டவொடனே அவர் எவனையே காலால் எட்டி வச்சு போடா என் எல்லையில் வந்துட்டான் அவன் என்னோட பக்தன் அப்படிங்கிறார். அந்த தர்மத்தை விடாமல் கடைபிடித்த யம தர்மனுக்கு பகவானோட பாத ஸ்பரிசம் கிடச்சிது. அது பாக்கியமாக கருதினார். அதுமாரி தலையெழுத்தை மாற்றக்கூடிய முருகன் உணர்வுபூர்வமாக ஈடுபட்டு பக்தர்கள் பக்தி செலுத்துகிற போது அந்த ஆற்றலை காட்ட முடியும். தலையெழுத்தை மாற்றக்கூடிய முருகன் என்று சொன்னே மயில்வரி பாலமுருகன். எத்தனையோ பேர் அவருடைய எண்ணங்கள் படி வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடியவர். ஒரு சூழ்நிலையில் தவறுகள் செய்தால் கூட அது திருத்தக்கூடிய குரு பகவானாக இருக்கிறார். அதனால தான் சொல்லு, இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். இந்த சக்தி இன்னும் இன்னும் பெரிய அளவில் வெளிப்பட வேண்டும். திருப்பணி நடக்க வேண்டும். இப்போது திருப்பணி நடக்குமா நடக்காதா என்றால் அது பூஜ்ஜியம் போல தான் தெரியும். அந்த பூஜ்ஜியத்துக்கு முன்னாலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் அது இப்போது தனித்து விடப்பட்ட அந்த திட்டமாக தெரிந்தாலும், இந்த உழைப்பாளி நகரில் உங்கள் ஆற்றலோட மதிப்பு அந்த பூஜ்ஜியத்துக்கு முன்னால் நின்றுதுன்னா அது ஆரம்ப வேலைகளுக்கெல்லாம் ஒரு முதலீடாக அமையும். அந்த ஆரம்ப நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் விஷயம். புது புது விஷயங்கள் விஞ்ஞான வளர்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் மூலமாக இந்த கோயில் வளர்ச்சியை எட்ட முடியும். ஆனால் மனோவகத்துக்கு ஈடாக இன்னும் எந்த விஞ்ஞானமும் அறிவியலும் கண்டுபிடிக்கவில்லை. மனதின் வேகம் தெளிவது என்று சொல்வார்கள். அந்த வகையில் தகவல் சாதனங்கள் நல்ல நிலையில் மக்கள்கிட்ட இருக்கணும்னா அவங்க ஒவ்வொருவரும் நாம் என்ன, நம்ம நிலவு என்ன, நம்மளோட பிறப்பு என்ன, நம்மளுடைய வளர்ப்பு என்ன, நம்முடைய மதம் என்ன. நம்மளுடைய மதம் இந்து மதம். இந்து மதத்துக்குன்ற ஒரு சில நெறிமுறைகள் இருக்கிறது, வாழ்க்கை முறைகள் இருக்கிறது, வழிமுறைகள் இருக்கிறது. இதை நாம் கடைப்பிடிக்கின்றோமா? முழுசாக இந்துவாக இல்லாமல், அதாவது முழுசாக தெரிஞ்சவன் பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். என்ன மாதிரி அரைக்குறையாக தெரிஞ்சவன் பேசாமல் இருக்க மாட்டான், ஏதாவது புலம்பிட்டு தான் இருப்பான். ஆனால் நல்ல விஷயங்களே புலம்புடுங்கிறதுக்காக தான் நாம் இதை சொல்கிறோம். அதாவது இந்த உழைப்பாளி நகரில் இருக்கிற மக்களோட ஆணிவேர், அந்த ஆன்ம பலம் எதுனா செய்கிற தொழிலில் காட்டுற கவனம், அவங்களோட சுறுசுறுப்பு, அவங்களோட நேர்மை, புதுமைகளை வரவேற்கக்கூடிய தன்மை. பகவானே புதுமை வடிவந்தான், என்றும் புதியவன்,
அவளை அந்த அந்த முருகனுடைய ஆற்றலை வளர்த்துக்க வேண்டாமா? எந்த சூழல் எதை தந்தாலும் அதை நமக்கு சாதமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய தீர்ப்பு. ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் பாதி வெற்றி. இந்த வருஷத்தில் இந்த கோயிலை மிகப்பெரிய அளவில் நிர்மாணிக்க வேண்டும் அதுக்கு இலக்கை நிர்ணயிச்சிட்டாலே அதுவே பாதி வெற்றி உறுதி. அதாவது சொல்லுவாங்க, உலகில் யாரை நம்பி யாரும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. நிச்சயமாக அப்படி தோணுனா கூட எல்லாரையும் நம்பித்தான் இருந்தாங்க. அது மனிதனுடைய தகுதியை பொறுத்து தான் அவங்க வார்த்தை, அவங்களோட மனுஷனுடைய தகுதியை பொறுத்து தான் அவங்ககிட்டேருந்து ஒரு கருத்து வரும், வார்த்தை வரும். மனிதன் என்பவன் குணங்களால் அறியப்படுகிறான் இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்களோட குணங்களால் அறியப்படுகிறான். நல்லவனாக இருந்து நல்லவனாக வாழ்ந்துட்டு இருந்தாக்க குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி குடும்ப உறுப்பினர்கள் 4 பேரோட ஒழுங்காக நடத்த முடியலாம். உலகத்தில் 4 கோடி பேர்களோட எப்படி வாழ முடியும்? குடும்பத்திலேயே அவன் நல்ல பேர் எடுக்கணும், குடும்பத்திலே நல்ல நிர்வாகியாக இருக்கணும், குடும்பத்துக்காக சிறந்த உழைப்பாளி, குடும்பத்தை முன்னேற்றத்திற்கு தன்னையே தந்தாக்க வேண்டும். முழு திறமையை காட்டி குடும்பத்தில் பாசத்தோடு அன்போடு அரவணைப்போட உறவுகளை வலுப்படுத்தி உறவினர்களை வலுப்படுத்தி ரொம்ப சிங்கமாக இருக்கணும். இப்போ டிராஃபிக் ரூல்லாம் பார்க்குறோமே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தால் தானே. 2 பேரும் யாரையும் விட்டு கொடுக்குறதில்ல. ஒரு பொதுவாக டிராஃபிக் மேட் இருந்தால் தான் அவர் ஒழுங்குபடுத்தி போக்குவரத்து விதிகள் இருக்கிறார். அதேமாரி தான் இந்து மதத்தில் விதிமுறைகள், வாழ்க்கை முறைகள்லாம் நம்ம வாழ்க்கையை, அதோட ரகசியமே நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறது, சரிப்படுத்துறது, நெறிப்படுத்துறது, முறைப்படுத்துறது தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு முறையிலேருந்து, தூங்குகிற முறையிலேருந்து, விழிக்கிற முறையிலேருந்து, வாழுகிற முறையிலேருந்து, சமூகத்தோடு இணங்கி இருக்கிற முறையிலேருந்து எல்லாமே வேதங்கள் சொல்லியிருக்கிறது. நம்ம பயன்படுத்த தவறுகிறோம். எதையுமே பயன்படுத்தாமல் இருந்தால் அது நமக்கு கிடைக்காமே போயிடும். ஒரு தண்ணியில் கிணத்தை இறக்க தண்ணி கிடைக்கிட்டே இருக்கும், இறக்கிற கிணறு ஊறும். அதை பயன்படுத்தாமல் விட்டால் பாழுங்கிணறு ஆகிடும், தண்ணியும் விஷமாகிடும். நீர்பலம், நம்ம ஆன்ம பலம், நீர்பலம் வேணும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமாள் நெற்றிக்கல்லேன்னு சொல்லுகிற அக்னி பகவான். அந்த செயல் வெற்றி நேர்படும். அதாவது தர்மத்தோடு வாழ்ந்துட்டு போயணும். நமக்கும் பிறருக்கும் எல்லாம் நன்மை கொடுக்குமோ அந்த நன்மையை கடைபிடிக்கணும். ஒரு பிரச்சனை ஏற்படும் விதினாலும் அந்த பிரச்சனை எப்படி சந்திக்கிறது மதி தான். அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் அவன் கையெழுத்து என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிந்த முடிவு, ஏற்கனவே பகவான் எழுதி வச்சுட்டார். அதாவது அனுபவிக்கப்பட வேண்டியது எல்லாமே அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அது கஷ்டங்களாக இருப்பார். இப்போ அஷ்டவக்கர முனிவர் அவள் அப்பா செஞ்ச தப்பால் மந்திர பிரயோகத்தில் அவர் 8 கோணராக பிறந்துட்டார். அது விதி. ஆனால் அவளுடைய சுயமுயற்சினால் சுயமாக சிந்தித்தார். அவருடைய நம்ம என்ன, நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம எதை நோக்கி போகணும், நம்மளுடைய இலக்கு என்ன, எப்படி முன்னேறணும் அப்படின்னா அவர் சுய முன்னேற்றம். ஆன்மீகங்கிறதே தண்ணியும் குறை சொல்லிக்காமல், பிறரையும் குறை சொல்லாமல், குற்றவாளியாக்காமல் சரியான முறையில் போகிறது தான். அந்த அஷ்டவக்கர முனிவர் இதெல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் பெரிய கொம்பனா அப்படிம்பாங்க. அதாவது எதையும் சாதிக்க முடியாத சாதிச்சு காட்டுறது தான் மிகப்பெரிய கொம்பன். 2 கொம்போடு அஷ்டகுணரோடு பிறந்தார். அது ஒவ்வொரு தவ வலிமையால், ஒவ்வொரு செயலால் பகவானை குளிரூட்டி அந்த பிரச்சனையை மதியால் வென்றுட்டார். அதுதான் இந்த மண், நாதம், மாயை, இதெல்லாம் சக்தி, சிவ தத்துவங்கள். இது நாதவிந்து கலாதி நமோ நம அப்படி பாட்டு. நம்ம உடல், உயிர், உலகம், அனுபவம் இது இறை தன்மையோடு இருக்கணும். ஆத்ம தத்துவம் இது. 36 தத்துவங்கள் வரும். இந்த காலம் வித்த நியதி வித்தை இதெல்லாம் வரைபட இயக்கம். ஒரு டிசைனில் நம்ம வரைஞ்சி அனுப்பிச்சிட்டா இருக்கு பூமிக்கு. நம்ம வினைகள், பல்வேறு முந்தைய வினைகள் நம்மை வழி நடத்துகிறது. அப்போ நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிற போது அது நமக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும், துணையாக இருக்கும். அரிதறிது மானிடர் ஆதரது. மானிடரும் கூண் கூடு பேடு நீங்க பிறந்த ஞானமும் கல்வியும் நயத்தில் இருக்கு. அதுக்கு அளப்பரிய மனித பிறகு புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அப்படின்னு சிவபுராணத்தில் வரும். நல்ல பாட்டு. அதுமாரி பல பிறவிகள் எடுத்து தான் மனித பிறவியை அடைஞ்சிருக்கோம். அந்த மனிதனுடைய அந்த குணங்கள்
நம்மை அடையாளப்படுத்தும், நம்முடைய எண்ணங்களில் நம்ம தகுதியை ஏற்படுத்தும், அதுக்கான கருத்துக்களை வெளிப்படுத்தவும், அப்படி நல்லவர்களாக ஒன்றுபட வேண்டும். இந்த நேரம் காலக்கெடு இதெல்லாம் விதித்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கிற போது மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது. நம்மளோட தியானம் இருக்கிற போது இது சேவை, தியாகம் இதெல்லாம் நமக்கு புரியும். அதில் தொலைநோக்கு பார்வை வரும். எந்த மனிதர்களை நம்ம கூடவே வச்சுருக்கணும், யாரை கொஞ்சம் தள்ளியே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதான் புலப்படும். அதாவது கடந்த கால சாதனைகள்லாம் நமக்கு அதோட பலன்கள் திருப்திகரமாக இருக்கிறது தெரியுது. அந்த ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் தான். மக்களுக்குள்ள இருக்கிற மதிப்பு அந்த குணத்தினோட அடையாளம் தான். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்ல இன்னும் ஜனங்கள்லாம் கேட்குறாங்கன்னா அதுக்கு பின்புலமாக இருக்கிறது இவ்வளோ நாள் அவர் நடந்து வந்த பாதை, அதுதான் அவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ கேரக்டர், இந்த குடும்ப உறவுகளோடு எப்படி நடக்கிறா எல்லாம் தெரிஞ்சுது. மக்களோட மைண்ட் வாய்ஸில் இவரை நம்பலாம், நம்பகத்தன்மை உள்ளவர், இவர் கூட இப்போ தலைமை அப்படின்னு ஒன்று இல்லாததுனால பல விஷயங்கள் முடங்கி இருக்கிறது, தெரியாமே போயிடுது. பலரோட திறமைகள் வெளியில் தெரியாமல் போயிடுது. அந்த தலைமையை யார் ஏற்று நடத்துவா அப்படிங்கிறது ஒரு தலைமையை ஏற்று நடத்துகிறோன்னா அதுக்கு எவ்வளவு பண்புகள், தன்மைகள், வியப்பளிக்கும் விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம சரியாக நமக்கு அதே நோக்கமும் அதே ஒரு தன்மை இருந்தாக்க இவங்களை தேர்ந்தெடுக்கா இந்த தலைமையை ஏற்படுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி தான் அந்த முடியும் அப்படிங்கிறத செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்களே அவங்கள ஊக்கப்படுத்தினதை தவிர அவங்க டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்க மேலே சந்தேகப்பட்டு அவதூறு பரப்பி அவங்க மேலே வதந்திகளை ஏற்படுத்தி அவங்களோட மதிப்பை குறைக்கிறதுனால என்னத்தை கண்டுட போகிறீங்க? ஒரு செயல் தடுக்கிறதுக்கு அது தர்மம் அல்ல. அந்த தர்மத்தை அதர்மம் செய்கிறதுனால அதோட பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒரு நல்ல செயலை செய்கிறவங்கள அவதூறு சொல்லி தடுக்கக்கூடாது. அவங்க நல்லது ஊக்குவிக்கணும், பக்கபலமாக இருக்கணும், துணையாக இருக்கணும். உன்னால் முடிஞ்சால் நல்லது செய், இந்தமாரி கெட்டது செஞ்சு அதில் ஒரு சுகம் காண நினைக்காது, அது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இது வழிமுறைகள் இருக்குது. இப்போ கம்பெனிலாம் நடத்துகிறாங்கன்னா ஐஎஸ்ஓ, ஐஎஸ்ஐ, கேசன், டிக்யூ எல்லாம் நான் நினச்ச ராணே இன்ஜினியர்ஸ்ல பல கொடுப்பாங்க, பல அவார்டெலாம் கொடுப்பாங்க. அப்போ அது இந்த பொருள் உற்பத்தி செய்து வெளியில் வருதுன்னா எவ்வளோ சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, தொழிலாளர்கள் எப்படி இருக்காங்க, அது பின்னணி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ஞ்சி நம்பி அந்த நம்பகத்தன்மை தான் அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட். இது வருஷம் புதுசாக மாறிகிட்டே தான் இருக்கும். அதேமாரி தான் இந்த கோயிலில் நிர்வாகம் மிகப்பெரிய பிரமாண பத்திரம், மக்களுடைய நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இல்லை எல்லாமே அந்த பைலா எல்லாம் சொல்லி உருவாகி இந்த இடத்துல கோயில் திறம்பட நிர்வகிக்க வேண்டும். அதனால் என்னாகும், தப்பான மனுஷங்க உள்ளே நாட்டமாக பண்ண மாட்டாங்க, பிரச்சனை ஏற்படுத்த மாட்டாங்க, குழப்பம் ஏற்படுத்த மாட்டாங்க, கலகம் ஏற்படுத்த மாட்டாங்க. இது இதனால் நல்லவங்களுக்கு கொஞ்சம் மனசு தளர்ந்து போயிடுச்சுன்னா இந்த விஷயத்தை யார் எடுத்து நடத்துவாங்க? இப்போ கப்பல் ஓட்டுறது கூட அந்த திசையை காற்று எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாலுமியால் தான் முடியும். அதுமாரி இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிறவங்களோட திறமை அவங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸாக போயிட்டு அந்த சூழ்நிலை என்ன செலவு செய்யணும், எப்படி போகணும், அப்படி ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு செய்ய முடியாது. அப்பப்போ தோணக்கூடியதை செஞ்சுட்டு முடிவில் சொல்லுவாங்க. எதையுமே அந்த மதிப்பு ஏற்படுத்துதல், அதெல்லாம் மதிப்பு கூட்டுதல், அந்த உண்மையை அப்போ பகிர்ந்துருப்பாங்க. இந்த நேரம், பொருள், இந்த மதித்தல் அதில் வீணாக்கக்கூடாது. உலகத்துக்கு உபயோகப்பட நேரத்தையோ பொருளையோ எதையும் வீணாக்கக்கூடாது. அதாவது அடித்தளமே அதுதான். இந்த நிர்வாகத்துக்கு அடித்தளமே அதுதான். அந்த இதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதாவது உண்மையாக, நேர்மையாக, ஒழுக்கமாக நினச்சவாறு வாழ நினைச்சதை முடிப்பவர்கள் இங்கே 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? திரு மணிகண்டன் அவர்கள், திரு சரவணன் அவர்கள், திரு கண்ணன் அவர்கள் எல்லாம். இவங்களை நம்ம ஸ்ட்ராங் படுத்திக்கணும். அதுதான் சொல்ல வந்த இவ்வளோ. அதாவது இதனால் இவன் முடிப்பான் என்றால் அதனை வன்கள் விடல் என்று சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறது. இப்போ நிச்சயமாக ஒரு துணிச்சலாக இந்த முருக பக்தர்கள் இருப்பார்கள். முருகபக்த சுய கட்டுப்பாடு போல் இருப்பார்கள். அதை வழிநடத்தும் பாங்கு இந்த தலைமைக்கு இருக்குன்னு நம்புவாங்க. திட்டவட்டமான முடிவுக்கு துணை நிற்பார்கள்.
செய்ததை சொல்வதும் சொல்வதை செய்வதற்கும் காரணமாக வாக்கு காப்பாற்றக்கூடிய இருப்பாங்கள். அதனால் செயல் மதிப்பு உயரும். இந்த கோயிலுக்கும் நல்ல கௌரவம், நிறைய டொனேஷன்லாம் வரும், பெரிய அளவு வரும். அதாவது இந்த பொசிஷன், இன்றைக்கி இருக்க பொசிஷன், ரெஸ்பான்ஸ் எல்லாமே அவங்களுடைய நிபுணத்தை அடையாளம் காட்டும். முழு பொறுப்பையும் ஒவ்வொரு மக்களும் ஏற்றுக்கணும். இது தொலைநோக்கு பார்வையோடு அவங்கவுங்க நிறுத்திக்கணும். தவிர எடுத்தேன் கவித்தேன்னு நுனிப்புல் மேயிற மாதிரி மேலாம்பாக பார்த்துட்டு எந்த சொல்லியும் சொல்லிடக்கூடாது. மகாபாரதத்திலே அந்த கதையை எழுதி வியாச பகவான் பிள்ளையார்கிட்ட எழுதணும், நான் சொல்கிற வேகத்துக்கு எழுதணும். அவர் வீட்டில் இருக்கிறார், நான் எழுதுகிற வேகத்தில் ஒரு நாள் சொல்ல முடியுமாங்கிறார். நீ கொஞ்சம் தயங்கினாக்கா நான் எழுதுறதை விட்டுடுவேன். அதனால் பகவான் என்ன பண்ணுறார், வியாச பகவான், நான் கதை சொல்கிறேன், நீ எல்லாத்துக்கும் புரிஞ்சிக்கிட்டு தான் அடுத்த லைனை எழுதணும். அதனால் இவர் ட்விஸ்ட்டு அப்போவே அந்த டைரக்ஷன் டச்சு, ரைட்டர் டச்சு அப்படி வச்சுட்டார். அதனால் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிச்சு போட்டு அதோட விநாயகர் யோசிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு வேகமாக சொல்லக்கூடிய வார்த்தையில் எழுத்தான இது சரியில்லைன்னு தன்னோட தந்தத்தை உடச்சிக்கிட்டே எழுதினார். தன்னையே தியாக செய்ய விநாயகர் பெருமாள் அதாவது இதனை இவர்கிட்ட கொடுத்தா சிறப்பாக முடியும்னு விநாயகர்கிட்ட எடுத்து அந்த கதையை எழுதுறாங்க. நம்ம இந்து மதத்தில் எத்தனையோ கதைகள் இருக்குது, புராணங்கள் இருக்குது, இதிகாசங்கள் இருக்குது. இவையெல்லாம் தெய்வத்தன்மை உள்ளது. ஏன் தெய்வத்தன்மை உள்ள, எந்த காலத்துக்கும் ஏற்ற கருத்து. மனுஷன் எந்தெந்த பண்புகளை வளர்த்துக்கணும், எந்தெந்த குணத்தை வளர்த்துக்கணும், எந்தெந்த சூழ்நிலையை வளர்த்துக்கணும், எப்படி சமூக பொறுப்போடு இருக்கணும், இது எல்லாமே மகாபாரத கதை, ராமாயண கதை. மனிதனாக வாழ்ந்து காட்டிய ராமாயண கதை எல்லாமே ஒவ்வொரு சூழ்நிலையும் மனுஷனை மாற்றும். இந்த வார்த்தைகள்லாம் இப்போ வந்த வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. வார்த்தைகளை கொட்டிட்டால் அள்ள முடியாது. இந்த வார்த்தைகளும் அர்த்தம் மாறாது. இந்த உலகம் யார் உருவாக்கினார் அந்த மொழியை? ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. எந்த மொழியும் தாழ்த்தி சொல்லிவிடக்கூடாது. எல்லா மொழியும் சிறந்த மொழி. ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஷிகள்லாம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பொதுவான இந்த இறைவனை வழிபடுறதுக்கு இந்த மொழி, மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறத்துக்கு ஒவ்வொரு வட்டாரத்துக்கு தான் மொழி அப்படின்லாம் அவங்க உருவாக்கணும். ஆக இந்த நல்ல வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு பயிர் செய்யும்போது சேர்ந்து கலையும் வளரும். அது பகவானோட செயல். அது எதற்காக நம்மளை அப்பப்போ பார்த்துக்கணும், திருத்திக்கணும், சரி பண்ணிக்கணுன்றதுக்காக. சேர்ந்து கலையும் சேர்ந்து தான் வளரும். அந்த களை எடுத்து பயிரை காக்கிறோமே, அந்த விவசாயிகள் போல தான் நம்ம வார்த்தைகளையும் விவசாயம் பண்ணி ஆகணும், நம்ம செயல்களையும் சரியாக செஞ்சாகணும். அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். இப்போ இந்த மூலப்பொருள் என்ன, அது தத்துவம் என்ன, அதுதான். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வீரவேல் முருகன் கரோகரா, திருசூலம் பாலமுருகா.